முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை ஆளையே தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் அமர்த்தக்கூடிய அளவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமருது. இதை விட அவங்களுக்கு என்னன்னா பழம் நழுவி பாலில் விழுவது போல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் உங்களுடைய லக்ஸரி கம்ஃபர்ட் வீடு வாகனம் மனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அவர்களுடைய டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம், பயணம் போக்குவரத்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இந்த அனைத்து விஷயத்தையும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயே உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி செவ்வாய் ராசியில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருப்பதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முருகன் வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்ல போய் அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் செய்வதன் மூலம் இதனால் வரை இழந்த விஷயங்களை, நாம் தோல்வி அடைந்த விஷயங்களை, இவர் கையில் வராது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருட்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை ஆளையே தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் அமர்த்தக்கூடிய அளவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமருது. இதை விட அவங்களுக்கு என்னன்னா பழம் நழுவி பாலில் விழுவது போல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிறதே வீரம், பராக்கிரமம், ஃபோர்ஸ், இவங்களுடைய ராசியாதிபதி ஒரு டைனமிக்கா இருக்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்கா செயல்படக்கூடிய அமைப்பை, ஆற்றலை, வேகத்தை, அதாவது நாமே நம்மை மோட்டிவேட் செய்து கொண்டு பிறகு நாமே பல பேரை மோட்டிவேட் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு டீம் லீடராக, ஒரு கமாண்டோவாக, ஒரு தளபதியாக, ஒரு படைத்தலைவனாக பல பேரை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் முதலில் அஸ்வினி நட்சத்திரம், அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதற்கெல்லாம் நீங்கள் அதிக நேரம் ஒதுக்குவீர்கள். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஃபேஸ் லிஃப்ட், உங்களுடைய குழந்தைகளுடைய வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் உங்களுடைய லக்ஸரி கம்ஃபர்ட் வீடு வாகனம் மனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அவர்களுடைய டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம், பயணம் போக்குவரத்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இந்த அனைத்து விஷயத்தையும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயே உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மிஸ்டர் மார்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் த மாஸ் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே. அப்போ பேச்சு அது ஒரு வீச்சு மாதிரி இருக்கும். வெட்டு 1 துண்டு 2, கிளாரிட்டி, தனம், குடும்பம், வாக்கு. இங்கு குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சூரியன் பித்ருக்காரகன் அப்பாவை
குறிகாட்டக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் சுபபலம், தனம், குடும்பம், வாக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சுப நிகழ்வுகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், மேலும் மேலும் மேன்மை, குடும்பத்துல எல்லாமே ஒரு தெளிவாகவும் ஒரு கிளியராகவும், வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்வதை போல். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, முதல்ல வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு புதனும் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய வாக்கிலேயே உங்களுடைய புத்திசாலித்தனம் பிரமாதமாக வெளிப்படும். மேலும் உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்தை வைத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வருமானத்தை ஈட்டுவீர்கள். இங்கு புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிகாட்டக்கூடிய புதன் 5ஆம் அதிபதியுடன் சேர்வது அப்படிங்கிறதே உங்களுக்கு கடன் நிவர்த்தி. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கம்மி வட்டியில் நாம் வாங்கக்கூடிய அனுகூலமான கடன், அதனை வைத்து குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம், மேலும் அதனை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு உண்டான முதலீடு, இந்த மாதிரி வரிசையா பிளஸ் பாயிண்ட். பிறகு புதன் 3ஆம் வீட்டில். அப்போ உங்களுடைய டெக்னாலஜி, தொழில்நுட்பம், டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு பிசிறு இல்லை, ஒரு கேப் இல்லை, ஒரு மைனஸ் இல்லை, ஒரு கிளாரிட்டி, இவை அனைத்தும் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலும் சுக்கிரன் முதல்ல 3ஆம் இடம், பிறகு அவர் 4ஆம் இடம். குரு சுக்கிரன் சேர்க்கை 4ஆம் இடத்தில். இந்த குருவும் இனிப்பை குறிகாட்டுகிறது, சுக்கிரனும் இனிப்பை குறிகாட்டுகிறது. இது ரெண்டுமே ஒளி கிரகம். சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகளை குறிகாட்டக்கூடிய இந்த 2 கிரகமும் 4ஆம் வீட்டில். அப்போ உங்களுடைய வீட்டில் இனிப்புகள் பரிமாறப்படும். ஒளி தத்துவம். உங்க வீட்டுல லைட்டு போடுவீங்க, சீரியல் லைட்டு போடுவீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதர், உங்க வீட்டுல சுப நிகழ்வுகள் நடக்கும். சந்தோஷத்தில் 1 கிலோ 2 கிலோ உடம்பு வெயிட் கூடுதலாக கூடிய அளவுக்கு சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். குரு பயிற்சி இந்த மாதத்தின் கடைசியில். குரு நமக்கு என்ன கொடுக்க போறார் அப்படின்னா, 4ஆம் வீட்டில் அவர் உச்சமடைந்து பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம்ங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் அபிவிருத்தி. வரிசையாக நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பாராமலே கிடைக்கும். 5ஆம் இடத்தில் கேது. குழந்தைகளுடைய சேட்டைகள் குறையும். அவர்களுக்கு ஞான மார்க்கத்தின் மேல் ஈடுபாடு வரும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம், தத்துவம், பிலாசபி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்மளை விட நம்ம குழந்தைங்க நல்லா பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வித்தை வசப்படும். சரி, எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டீங்க. சாட்டன்கிற ஒரு கிரகம் தானே சார் எங்களுக்கு 7.5 சனியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவரை மட்டும் நீங்கள் ஏன் சார் சொல்லவில்லை அப்படின்னா, அந்த சாட்டனைத்தான் இப்ப குரு பார்க்க போகிறாரே. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது தான் அனைவருக்குமே தெரிந்த விஷயமாச்சு. அப்போ சாட்டன்கிற கிரகம் நீர்த்து போய்விடுவார். அப்போ உங்களை சுருட்டிய அந்த சனீஸ்வர கிரகத்தை சுருட்டி அமர்த்தி வைப்பதற்கு குரு தயாராகிவிட்டார். குருவின் பார்வையில் சனி நீர்த்து போய்விடுவார். சோ இனிமே எனக்கு 7.5 சனியின் பாதிப்பு அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் சொல்ல முடியாது. மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலேயே. அப்போ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என்னோட ரொம்ப கருத்து வேறுபாடு பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்க வீட்டுக்காரரு அப்படின்லாம் நீங்க இனிமே சொல்ல முடியாது. மேலும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் 3, 4. அப்போ உங்களுடைய வெற்றியிலையும் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய ஹஸ்பண்ட் உட்காருகிறார். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறது. மெயினா இந்த லெக் பெயின், ஆர்த்தோ பெயின், நீ பெயினுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு குஷி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், மகிழ்ச்சி, இதெல்லாம் உங்கள் வீட்டில் தென்படும். இதனால் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் உங்களுடைய ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக மாணவர்கள், ஏன்னா உங்களுடைய கல்வி ஸ்தானத்திலேயே புதன்
பிளஸ் புதன் வெற்றி ஸ்தானத்தில் நல்ல ஒரு புத்தி கூர்மையை பிரமாதமாக வெளிப்படுத்தி கல்வியில் மேன்மை பெறுவார்கள். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பெரிதாக எதுவும் தேவைப்படவில்லை. இருந்தாலும் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி செவ்வாய் ராசியில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருப்பதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முருகன் வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்ல போய் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்வதன் மூலம் இதனால் வரை இழந்த விஷயங்களை, நாம் தோல்வி அடைந்த விஷயங்களை, இவர் கையில் வராது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுபயோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.